இன்றைக்கு நாங்கள் இரண்டு விடயங்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதலாவது, நேற்றைய தினம் மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வந்த விடயம் முல்லைத்தீவு கடற்கரையோரமாக கரை ஒதுங்கி இருக்கின்ற ஒரு படகு. அந்த படகுல மியன்மார் நாட்டைச் சேர்ந்த 103 மக்கள் அதில் இருந்ததாகவும் அவர்களிடம் இன்றைய தினம் ஒரு விசாரணை ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த விசாரணைகளின் அடிப்படையில் அந்த மக்கள் என்ன விடயம் சொல்லியிருக்கணும், அவர்கள் சொல்லப்பட்ட விடயம் தான் கொஞ்சம் ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் சொல்லியிருக்கணும். அவர்கள் சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களையும் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக ஆராய போகிறோம். அதே மாதிரி இரண்டாவது விடயத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இலங்கையினுடைய சர்வதேச விமான நிலையமாக இருக்கின்ற கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட 5 கோடி ரூபாய் பெறுமதியான இலத்திரனியல் பொருட்களை சுங்க அதிகாரிகள் மீட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக அந்த மியன்மார் நாட்டிலிருந்து வந்த மக்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நேற்று தினம் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையோரமாக ஒரு படகு ஒன்று தத்தளித்து கொண்டிருப்பதாகவும் அந்த படகுல 103 மியன்மார் நாட்டு சேர்ந்த மக்கள் வந்து அந்த படகுல இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த தகவலை கேட்டு அந்த முல்லைத்தீவில் இருக்கிற மீனவர்கள் இருக்கிற அவர்கள் வந்து உடனடியாகவே அவர்கள் அந்த மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், குடி தண்ணீர் இப்படி என்று சொல்லி அடிப்படை தேவை வசதிகளை நிவர்த்தி செய்யறதுக்காண்டி தங்களுடைய சிறிய படகுகளில் போய்த்தான் அந்த உதவிகளை அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள், அந்த மக்களுக்கு வந்து வழங்கியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் மென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற துரைராசா ரவிகரன் அவர்கள் நேற்றைய தினம் நேரடியாகவே களத்துக்கு விஜயம் செய்திருந்தார்கள். முல்லைத்தீவு மக்களோட கதைச்சிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அந்த படகுல இருந்த மக்களோடையும் அவர்களுடைய நிலைமைகள் தொடர்பாக போய் நேரடியாக அவதானிச்சிருக்கிறார். ஆனால் அந்த மக்களுடைய கருத்துக்களை வந்து கேட்டுக்கொள்ளலாம் போயிட்டது. என்னன்னு சொன்னா, மக்கள் கதைச்ச மொழி மூலம் வேறையா இருந்தது, இவர்களுடைய மொழி மூலம் வேற என்ற காரணத்தால அந்த மக்கள் சொன்ன விடயம் வந்து புரிஞ்சு கொள்ளலாம் போயிட்டுது. ரெண்டாலும் அந்த நிலைமையை நேரில் பார்க்கலாம் தானே, யார் யார் என்ன மாதிரியான நிலைப்பாடுல இருக்கணும். குறிப்பாக 35 சிறுவர்களும் ஒரு கர்ப்பிணி பெண்ணும், அதே மாதிரி வயோதிபர்கள், மற்ற நோய்வாய்ப்பட்டு இருக்கிற மக்கள் அப்படின்னு சொல்லி 103 பொதுமக்கள் அந்த படகுல இருந்ததாகவும் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார். வந்த மக்கள் தொடர்பாகவும் நிறைய மக்கள், அதாவது முல்லைத்தீவு கடற்கரையோரமாகவே நிறைய மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு படையினர், போலீஸ் உத்தியோகத்தர்கள் எல்லாம் அந்த முல்லைத்தீவு அந்த பகுதியிலேயே கொஞ்சம் ஒரு பரபரப்பாக தான் இருந்தது. வந்த மக்கள் தொடர்பான ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்ளணும் தானே இதுக்கான சட்டபூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதாவது திருகோணமலையில் இருக்கிற அஸ்டப் என்ற துறைமுகத்துக்கு தான் இன்றைய தினம் காலை இந்த 103 பொதுமக்களும் அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள். திருகோணமலையில் இருக்கிற நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி அதுக்கு பிறகு நாமக்கல் பாடசாலை, நாமக்கல் வித்தியசாலையில இவர்கள் தங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. அவர்களுக்கான உணவுகள், முக்கியமான தேவைகள் வந்து நிவர்த்தி செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. அந்த மக்களுடைய ஒரு விசாரணை நடைபெற்றது. என்ன சொன்னா, அந்த மியன்மார் நாட்டு மொழி பேசுகின்ற வல்லுநர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுடன் ஒரு விசாரணை நடைபெற்றது. ஏன் நீங்கள் இலங்கை நாட்டுக்கு வந்த நீங்கள், இல்லாட்டி நீங்கள் எங்க போய்கொண்டிருந்த நீங்கள், இல்லாட்டி சீரந்த கால காரணமாகத்தான் இலங்கைக்கு வந்திருக்கிறீர்களா என்ற மாதிரியான வினாக்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. அந்த விடயத்துக்கு அந்த மக்கள் சொன்ன பதில் கொஞ்சம் ஆச்சரியப்படத்தான் வச்சது. என்னன்னு சொன்னா, அவர்கள் சொன்ன விடயம் தாங்கள் இலங்கைக்கு வசிப்பதற்காகவே வந்திருந்தார்கள் என்ற மாதிரியான தகவல் சொல்லினோம். அதாவது ஒரு நபருக்கு 8 லட்சம் ரூபாய் தங்களுடைய வீடுகள், நிலங்கள் போன்ற முக்கியமான தங்களிடம் இருந்த சொத்துக்கள் எல்லாம் விற்பனை செய்து ஒரு நபருக்கு 8 லட்சம் ரூபாய் என்ற வீதம் வழங்கித்தான் சட்டவிரோதமான முறையில இலங்கைக்கு வர முயற்சி செய்ததாக அந்த மக்கள் வந்து சொல்லியிருக்கணும். உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான பதில். ஏன் ஆச்சரியமான பதில் என்று நான் சொல்றேன்னு சொன்னா, வளமையா இலங்கையில இருந்துதான் வேறு வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போவினோம். என்ன காரணம்? இலங்கையில வந்து பொருட்களுடைய விலை உயர்வு, உள்நாட்டு யுத்தங்கள், மற்றது இலங்கையில வாழவே முடியாது, இப்படி இந்த முக்கியமான காரணங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு இலங்கையில இருக்கையில அது வேறு நாடுகளுக்காவது நாங்கள் போய் குறைச்சு கொள்ளலாம் என்று சொல்லி இந்தியாவுக்கு போறது, மற்ற சட்டவிரோதமான முறையில ஆஸ்திரேலியாவுக்கு படகுல போறது, வேறு வேறு நாடுகளுக்கு எல்லாம் இப்படி சட்டவிரோதமான முறையில போறது என்று சொல்லி இலங்கையில இருந்துதான் வேறு நாடுகளுக்கு வந்து மக்கள் போய் கொண்டிருக்கிறத நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டில இருந்து இலங்கைக்கு வந்திருக்கணும், அதாவது இலங்கை நாட்டுல வசிக்கிறதுக்காகவே மக்கள் வந்திருக்கணும், புகலிடம் தேடி வந்திருக்கணும்னு சொல்லி கேட்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு செய்தியாக தான் இருந்தது. என்றாலும் எங்கள் நாட்டையும் மதித்து அவர்கள் வந்திருக்கிறார்களே, முதலில் அவர்களை நாங்கள் வரவேற்கத்தான் வேணும். நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன சொல்கிறதோ அதன்படிதான் நடைமுறைக்கு வரும் நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே அந்த நாட்டு மக்களை நாங்கள் பார்க்கும்போது ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தார்கள். அதில் பார்க்கும்போது கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது. நாங்களும் எங்களுடைய மக்களும் இப்படித்தானே ஒரு வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போனால், சட்டவிரோதமான முறையில் போனால் அங்கேயும் இப்படியான ஒரு கஷ்டப்படுற நிலைமைக்கு தான் போயிருப்பினும், நிறைய விசாரணைகள், நிறைய போலீஸ் காவல் இப்படி என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு துன்பமான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்திருக்கும்னு சொல்லி
இந்த இலங்கைக்கு வந்த இந்த மக்களூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அடுத்த முக்கியமான விடயம் எதுன்னு சொன்னால், இலங்கையினுடைய சர்வதேச விமான நிலையம் கட்டுநாயக்கா விமான நிலையம், இந்த விமான நிலையத்தில் வச்சு 5 கோடி ரூபாய் பெறுமதியான இலத்திரனியல் பொருட்களை சுங்க அதிகாரிகள் மீட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல வேணும். சுங்க அதிகாரிகளுடைய அந்த விசாரணைகளின் அடிப்படையில் தான் 3 சந்தேக நபர்கள், அந்த 3 சந்தேக நபர்களும் கொழும்பை சேர்ந்தவர்கள், கொழும்பை சேர்ந்த 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவருடைய வயது பிரிவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 25 வயது, 32 வயது, 38 வயது, இந்த 3 வயது பிரிவு சந்தேக நபர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் கொண்டு வந்த பயண பொதிகளில் தான் இந்த பொருட்கள், அதாவது இவ்வளவு இலத்திரனிய பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன பொருட்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 309 ஸ்மார்ட் போன், 8 டேப், 12 மணிகணனைகள், 20 ஸ்மார்ட் போன், மற்றது 5 ரவுட்டர் நினைக்கிறேன். இவ்வளவு பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த கைப்பற்றப்பட்ட பொருட்களுடைய பெறுமதி இலங்கை ரூபாவில் 5 கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. 5 கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்களை சுங்க அதிகாரிகள் மீட்டிருக்கிறார்கள். இந்த 3 சந்தேக நபர்களையும் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு பொருட்களும் சட்ட ரீதியற்ற முறையில், அதாவது சட்டவிரோதமான முறையில் தான் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 1 கோடி 2 கோடி கிடையாது, 5 கோடி ரூபாய் பெறுமதியான இலத்திரனிய பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு வர முயற்சிக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு முயற்சிகளையும் சுங்க அதிகாரிகள் தவிடுபொடியாக்கி விட்டிருக்கிறார்கள். இவ்வளவு இந்த 5 கோடி ரூபாய் பெறுமதியும் இலங்கைக்குள்ள கொண்டு வரப்பட்டிருந்தால் அதனுடைய பெறுமதி 10 கோடிக்கு மேலே விற்பனை செய்திருப்பார்கள். அனுர்குமார் திசாநாயக்கா ஜனாதிபதியாக வந்த பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட பொருள் என்று சொல்லலாம். அந்த பொருட்களை கையகப்படுத்தியிருக்கிறார்கள் சுங்க அதிகாரிகள். இந்த தகவல் தான் நான் இன்று உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த காணொலியை தயார் செய்கிறேன். இந்த விடயம் தொடர்பாக மக்களாக நீங்கள் என்ன சொல்றீங்கன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.